வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் 4 டிகேட் என்ஜினியர் ராமநாதன் பேசுகிறேன். 4 டிகேட் என்பது 4 தசாப்தங்கள், அதாவது 40 ஆண்டுகள். நான் 44 ஆண்டுகளாக கட்டடத்துறையில் அனுபவம் பெற்றுள்ளேன். அதில் முதல் 37 வருடங்கள் பொதுப்பணித்துறையில் பல்வேறு நிலையில் பதவி வகித்து ஓய்வு பெற்று பின் தற்பொழுது கன்சல்டிங் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து வருகிறேன். நான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லும் வகையில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். தாங்கள் அதனை கண்டு பயனுற்று தங்கள் நட்புகளுக்கும் சுற்றங்களுக்கும் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்ட் செய்யவும் நான் விளக்கம் அளிக்கிறேன். மேலும் நான் அதிநுட்பத்துடன் கற்றுக்கொண்ட கலையினை தினந்தோறும் பகுதி பகுதியாக வீடியோ அப்லோட் செய்ய உள்ளேன். அதனை பார்த்து பயன்பெறுங்கள். நாங்க எப்படி கட்டடம் கட்டுறோம்னா தரமானதாகவும் முறையானதாகவும் கட்டுறோம். அதாவது ISI பிரகாரம் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணி கட்டடம் கட்டுறோம். மிச்ச ப்ரொஃபஷனல் எப்படின்னா ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வெளியே பண்றாங்க. நம்ம துறையில ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணாம பண்றாங்க. நான் எப்படி கட்டுறேன்னா எப்படி நான் கத்துக்கிட்டு வந்தேன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது பொதுப்பணித்துறையில ஜாயின் பண்ண உடனே தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு புக்கை கையில கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் படிச்சுட்டே இருக்கணும். பிளஸ் டெய்லி எனக்கு 10 வருடம் அனுபவம் பெற்ற பொறியாளர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 20 வருடம் அனுபவம் பெற்ற பொறியாளர் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் 30 வருடம் அனுபவம் பெற்ற பொறியாளர்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிளஸ் 32 35 வருஷம் அனுபவம் பொறியாளர் எங்களை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முறையாக கற்றுக்கிட்டு வரோம். பிளஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒவ்வொரு காம்போனன்ட், ஒவ்வொரு பில்டிங் காம்போனன்ட்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த காம்போனன்ட், அதாவது ஒவ்வொரு ஐட்டமும் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் தான் செய்யணும்னு இருக்கும். அதில் அதை நாங்கள் தரமாக கற்றுக்கிட்டதுனால நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணி எங்கள் கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் துறையில் பணியில் இருந்த பொழுது பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்களை கட்டியுள்ளேன். அதில் என் மனதை விட்டு அகலாத நினைவில் நின்ற ஒரு சில கட்டடங்கள் நினைவுக்கு வருகிறது. அதை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்த கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு காரைக்குடியில் கலை நுணுக்கத்தோடு ஒரு மண்டபத்தை கட்டியுள்ளேன். 3 மாத காலங்களுக்குள் கட்டி முடித்துள்ளேன். அதன் பின் இந்திய மக்களின் மனதிலும் குழந்தைகள் மனதிலும் இடம் பிடித்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் துயில் கொண்டும் இடத்தை எங்களது பொதுப்பணித்துறை கட்டடங்களுக்கு மூளைமட்டம் திருப்புமாறியே அதிலும் மூளைமட்டம் திருப்பி மிகவும் அழகாக அந்த பணியினை செய்தேன். பிளஸ் முப்படையினரும் மரியாதை கொடுத்த அந்த பிளாட்பாரத்தை ஒரே இரவில் மூளைமட்டம் திருப்பி அழகாக கட்டடத்தை கட்டி அந்த அனுபவத்தையும் நான் பாக்கியமாக கருதுகிறேன். நான் ஓய்விற்கு பின் பெங்களூர் RR கைலாச ஆசிரமத்தில் சாமிஜிக்கு ஒரு பிரமிடு கட்டும் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது அந்த பிரமிடின் அளவு எகிப்து பிரமிடில் 1/5 சைஸ், ஆங்கிள் 151.84 டிகிரி. இந்த பிரமிடு கட்டுமானத்தின் போது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது டு கீப் த ஆங்கிள் டு த 51.84 degree. With AutoCAD knowledge, I bring that angle up to the capstone. இந்த பிரமிடல் ஃபவுண்டேஷனில் இருந்து கேப்ஸ்டோன் வரைக்கும் நான் அதே ஆங்கிளை மெயின்டைன் பண்ணி
வெரி ஸ்ட்ராங் ஸ்கஃபோல்டிங் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறது என்னோட பெருமை. ப்ளஸ் என்னோட அனுபவத்துக்கே கிடைத்த தீனியாக இந்த கட்டட பணியினை நான் கருதுகிறேன். இந்த பிரமிடுடைய மாடல் தான் இது. இந்த பிரமிடில் ஸ்டீல் கம்பிக்கு பதிலாக ஃபைபர் ராட், அதாவது ஜிஎஃப்எஸ்ஆர் ராட் யூஸ் பண்ணியிருக்கோம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்டர்நேஷனல் லெவலில் சாமிஜி இதை கட்டியிருக்கனால சாமிஜி பேட்டன் ரைட்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. மற்றபடி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டிங் செய்து வருகிறோம். வாஸ்து பிரகாரம் பிளான் போட்டு கட்டடங்கள் கட்டி கொடுக்குறோம். இந்த சேனல் ஆரம்பிச்சதன் முக்கியமான நோக்கமே ஃப்ரெஷ் என்ஜினியர்ஸ்க்கு என்னுடைய வீடியோக்கள் கைட்லைனாக அமையும் என்று. அதனை பார்த்து பயன்பெற்று மென்மேலும் வளருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.